வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ஆறுமுகம் வந்து எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் சாவித்திரி தன் குணத்தையே மாத்திக்கிட்டு, ஆமா தாமரை தான் போலீஸ்க்கு போன் பண்ணது. அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப நடக்குற கல்யாணத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சேது தாமரையை கெடுத்ததுனால தானே இந்த கல்யாண ஏற்பாடு. அண்ணே, எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏதேதோ சொல்லி குழப்பலாம்னு நினைக்கிறாங்க. சேதுவை தாமரை கழுத்துல தலையை கட்ட சொல்லு அப்படின்னு சாவித்திரி கத்துறாங்க. செல்லப்பாண்டி குறுக்க பேசுறாங்க. ஐயா சம்மந்தி, பெரிய சம்மந்தி, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த தாமரையும் உண்மையை தெரிஞ்ச சாவித்திரியும் இவ்வளவு நாளும் இந்த உண்மையை மறைச்சு வச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி தண்டனை அனுபவிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்களே. அப்பவே வந்து உண்மையை சொல்லிருந்தா தமிழ்ச்செல்வி தன் புருஷனோட சேர்ந்து நல்லா வாழ்ந்திருக்கும் இல்ல. தமிழ்ச்செல்வியை பிரிச்சு வச்சதுனாலதான் சேது ஐயா தான் ரூம்ல தனியா இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தாமரை போய் சேது ஐயாவை ஏன் வம்பிழுத்து போய் சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு அது மாதிரி சந்தேகம் வருது ஐயா அப்படின்னு செல்லப்பாண்டி சொன்ன உடனே தமிழ்ச்செல்வியும் சொல்றாங்க. ஆமா மாமா, எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. தாமரைக்கு சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி உண்மையை மறைச்சு இதே குடும்பத்துக்குள்ள இவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு பழியை தூக்கி என் மேல போட்டு எவ்வளவு குத்தி குத்தி நோகடிச்சிருக்காங்க. என்னை இப்பவும் ஏன் தாமரை போய் சொல்லி இருக்கக்கூடாது. அந்த உண்மை தெரிஞ்சும் சாவித்திரி அம்மாவும் சேர்ந்து போய் சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்டவுடனே அடி பாவி, அடி பாவி, யாராவது இதுல போய் சொல்லி சொல்லுவாங்களா? என் மகளை பத்தி நானே போய் சொல்ல வேணாம் அண்ணே. எல்லாரும் குழப்புறாங்க. நீதான் கண்ணால பார்த்த சாட்சி. சேதுவை தாலி கட்ட சொல்லு. என் பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடும். நான் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சாவித்திரி அம்மா, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறது? எப்பா நீ போலீஸ்க்கு போன் பண்ணுப்பா. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். என் புருஷன் சேது தாமரையை கெடுத்துட்டாருன்னு சொல்லி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். போலீஸ் வரட்டும், நடந்த விஷயங்களை தீர விசாரிப்பாங்க. கண்ணால பார்த்து சாட்சி மட்டும் போதும்னு நினைச்சு யாரும் குருட்டு நம்பிக்கையில நம்பி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரமாட்டாங்க. விசாரிக்கும் போது உண்மைகள் எல்லாமே வெளியில வரும். மறைக்கப்பட்டது எந்த உண்மையும் மறைக்கப்படாம வெளியில வந்துரும். மாமா, நீங்க தைரியமா போலீஸை வர வைங்க. இந்த சாவித்திரி அம்மா சும்மா சும்மா பூச்சாண்டி வரான்ற மாதிரி போலீஸை கூப்பிடுவேன், போலீஸை கூப்பிடுவேன் ன்னு சொல்றாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ராசங்கம், அது சரி வராது. சேதுவை 6 வருஷம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. மாமா, உங்க பையனை நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா நான் என் புருஷனை நம்புறேன். என் புருஷன் ஒரு நாளும் என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டாரு. அவர் எவ்வளவுதான் குடிச்சு போதையில இருந்தாலும் அடுத்த பொண்ணை தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு மாமா. உங்க பையனை நீங்க நம்பாட்டி பரவாயில்லை, நான் என் புருஷனை நம்புறேன். பரிசோதனை பண்ணியே ஆகணும். போலீஸ் வந்தா டாக்டரை கூட்டிட்டு வந்து பரிசோதனை பண்ணுவாங்க. தாமரை கன்னித்தன்மையோட இருக்காளா இல்ல கன்னித்தன்மையை இழந்துட்டாளான்னு சொல்லி டாக்டர் பரிசோதனை பண்ணி சொல்லட்டும். இதை நான் ஒரு வேண்டுகோளா போலீஸ் கிட்ட கூட வைப்பேன். அப்ப போலீஸ் டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்ணித்தானே ஆகணும். டாக்டருக்கு எந்த லஞ்சமும் கொடுக்க முடியாது. ஏன்னா டாக்டர் பரிசோதனை பண்ணும்போது கூட இன்னும் 2 டாக்டரும் நிப்பாங்க. நானும் கூட நிப்பேன். ஏன்னா நான் ஒரு மருத்துவ மாணவி. நான் நின்னு அது எப்படி பரிசோதனை பண்றாங்க, உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிருவேன். அப்படின்னா என் மாமா தப்பு பண்ணாரா பண்ணலையான்ற விஷயம் உண்மை வரும், வெளியில வரும்ல அப்படின்னு தமிழ்ச்செல்வி ஆவேசமா பேசுறாங்க. சாவித்திரி, ஐயோ, இருந்த ஒரு ஆயுதம் போலீஸ்க்கு போவேன்னு அதையும் இவ கையில எடுக்குறா.
இப்போ போலீஸ் கிட்ட போனா டாக்டரை கூட்டிட்டு வந்து பரிசோதனை பண்ணுவாங்களா? பரிசோதனை பண்ணுனா நான் மாட்டிக்கிருவேனே அப்படின்னு தாமரை யோசிக்கிறாங்க. சாவித்திரியும் தாமரையும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சாவித்திரி வேகமா போய் ஈஸ்வரி கிட்ட, மதனி மதனி, இந்த தமிழ்ச்செல்வி என்னென்ன பேசுறான்னு பாருங்க. மதினி, நீங்க சொல்லுங்க. மதனி மதனி, நீங்க சொன்னா சேது கேட்பான். சேதுகிட்ட தாலியை கட்ட சொல்லுங்க மதனி அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வர் சொல்றாங்க, வாடி வா. எவ்வளவு திமிரா பேசின தமிழ்ச்செல்வி, எனக்கு அடங்கி போறவ. அவ சேதுக்கு பொண்டாட்டியா இருந்தா நான் அரட்டி உருட்டி மிரட்டி அவள்கிட்ட வேலையை வாங்க முடியும். இந்த சொத்துல பாதியா ஆட்டைய போட முடியும். ஆனா நீ மொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன வேலைக்காரி ஆக்கலாம்னு நினைச்சில. ஒரு புடவை சரியா வாங்கி கொடுக்காம நான் செலக்ட் பண்ண புடவையை விட்டுட்டு நீ வேறொரு புடவை எடுப்பியா? அப்படின்னு ஈஸ்வரி அந்த கோபத்தை எல்லாம் வச்சு, இல்ல மதினி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழ்ச்செல்வி என்ன இருந்தாலும் சேதுவோட பொண்டாட்டி. அவ சொல்றது சரிதானே? போலீஸ் வரட்டும், டாக்டரை வச்சு தாமரையை செக் பண்ணுவோம். நீங்க சொல்றது உண்மைதானே? சேது தாமரையை கெடுத்தது உண்மைதானே? தாமரை ஒன்னும் போய் சொல்லலைல. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நம்ம தைரியமா இருப்போம் அத்தாச்சி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. ஐயோ, இவளை நம்பணும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே அப்படின்னு வேகமா போய், அண்ணே அண்ணே, போலீஸ் எல்லாம் வேணாம் அண்ணே. நீங்க எல்லாரும் தானே பார்த்தீங்க தாமரையும் சேதுவும் அன்னைக்கு கட்டில இருந்த நிலைமை என்னன்னு. நீ பார்த்தீலே, அங்க என்ன நடந்திருக்கும்னு நம்மளால யோகிக்க முடியுது இல்ல? நீ சேதுவை தாமரை கழுத்துல தாலியை கட்ட சொல்லு அண்ணே. தமிழ்ச்செல்வியும் செல்லப்பாண்டியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏதேதோ சொல்லி குழப்புறாங்க அண்ணே. இதெல்லாம் நம்பாத அண்ணே அப்படின்னு ராசாங்கம் காலை புடிச்சு சாவித்திரி கெஞ்சுறாங்க. ராசாங்கம் சொல்றாரு, சாவித்திரி நீ கொஞ்சம் பொறுமையா இரு. செல்லப்பாண்டி கல்யாணத்தை கொஞ்ச நேரம் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது கழுத்துல கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை அறுத்துக்கிருவேன், தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினேன். இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கு தானே இப்படி மிரட்டினேன். பாவம் ஒரு பக்கம், பலி ஒரு பக்கம் போகக்கூடாது. தாமரை செஞ்ச தப்புக்கு தமிழ்ச்செல்வி எதுக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கணும்? செல்லப்பாண்டி கேட்கிற எல்லா விஷயங்களும் நியாயமானதுதான். தமிழ்ச்செல்வி மட்டும் சேது கூட இருந்திருந்தா தாமரை சேது ரூமுக்கு போயிருக்க முடியாது. சேது தாமரை கிட்ட தப்பா நடந்திருக்கிற வாய்ப்பும் இருந்திருக்காது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீங்க 2 பேரும்தான். தமிழ்ச்செல்வி கேக்குறது எல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ராசாங்கம் சொல்லிடுறாரு. தமிழ்ச்செல்வி செல்லப்பாண்டி கிட்ட, அப்பா போலீஸ்க்கு போன் பண்ணு, போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. நீ எதுக்குமா ஒரு ஆம்பளை இருக்கிற ரூமுக்கு நீ போன? சரி, அவரு குடிச்சிட்டு போதையில இருந்தாரு. நீ ஏதாவது குடிச்சிட்டு போதையில இருந்தியா அப்படின்னு போலீஸ் தாமரை கிட்ட கேக்குறாங்க. இல்ல, நான் அதெல்லாம் எதுவும் குடிக்கல அப்படின்னு தாமரை சொல்றாங்க. நீ குடிக்காட்டி ஒரு ஆம்பளை கையை பிடிச்சு இழுக்கும் போது கத்தி ஊற கூட்ட வேண்டியதுதானே? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஓடி வருவாங்க இல்ல? இந்த வீட்ல தான் இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படின்னு போலீஸ் ஒரு கேள்வி கேக்குறாங்க. எல்லாரும் முழிச்சு போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வி ராசாங்கத்தை பாக்குறாங்க. பார்த்தீங்களா மாமா, எப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறாங்கன்னு அப்படின்னு. ஏம்மா நீ கத்தி கூப்பிடல அப்படின்னா உனக்கு சேது மேல இஷ்டம், அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு விட்டு கொடுத்துட்டியா? அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, நான் கொஞ்சம் போராடத்தான் செஞ்சேன் அப்படின்னு தாமரை சொல்லும்போது, சரி, போராடுனதுக்கான அடையாளம் என்ன இருக்கு? உன் உடம்புல எங்கேயாவது காயம் இருக்கா? நெகக்கீறல்கள் இருக்கா? இல்ல சேது உடம்புல எங்கேயாவது காயம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தாமரை இல்ல அப்படின்னு சொல்லிடுது. சேதுவும் சொல்றாரு, இல்ல, என் உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்னு கையெல்லாம் செக் பண்றாங்க. ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கும்போது தான் தப்பிக்கணும்னா நெகங்களால கீறுவா. அந்த அடையாளம் ஒன்னு போதும்.
இது திட்டம் போட்டு செஞ்ச சதி. இது உண்மை கிடையாது. யாரும் யாரையும் கெடுக்கல. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இந்த தாமரை கேக் வாங்கிட்டு உங்களை வந்து 12 மணிக்கு வாழ்த்து சொல்லுவாளா அப்படின்னு கேட்கும்போது சேது சொல்றாரு, இல்ல, இந்த பிறந்த நாளைக்கு மட்டும்தான் தாமரை கேக் வாங்கிட்டு வந்துச்சு. அதுவும் வழக்கத்துக்கு மாறா தமிழ்ச்செல்வியை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா எனக்கு அப்பவே லேசா போதையில கூட சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேக்கை சாப்பிட்டேன், மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. அப்படின்னா அந்த கேக் எங்க? கேக்ல ஏதோ கலந்து இருக்கோம்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு. எங்களுக்கும் கேக்கை பரிசோதனை பண்றதுக்கு உணவு பரிசோதனை பண்ற அந்த ஆராய்ச்சி மையத்துல கொடுத்தோம். ஆனா அந்த பையன் வீட்டுக்கு வந்து எதுவுமே கலக்கல, கேக் நல்ல கேக்குதான் ன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு கருப்பு சொல்றாரு. என்னது? பரிசோதனை பண்ணுனவன் வீட்டுக்கு வந்து கேக்ல எதுவும் கலக்கலை ன்னு சொன்னானாம். ஆமா மேடம் அப்படின்னு கருப்பு சொல்லும்போது இதுவே பெரிய தப்பா இருக்கே. கேக்ல எதுவும் கலக்கலைன்னா வந்தெல்லாம் சொல்ல மாட்றாங்க. ஏதாவது கலந்து இருக்கு அப்படின்னாதான் வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட் பேப்பர் எங்க அப்படின்னு போலீஸ் கேட்ட உடனே சாவித்திரியும் தாமரையும் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் தூண்டி துருவி கேள்வியை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. லேபுக்கு போன் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு உடனே வா, இல்லைன்னா உன் மேல கேஸ் ஆயிடும் ன்னு சொன்ன உடனே லேப்ல இருந்த இன்னொருத்தன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றான். சாவித்திரி கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து லஞ்சமா வளையலை வாங்குனவன் அன்னைக்கு அந்த லேபுக்கு வரல. அந்த லேப்ல இருந்து ஒரு ஆள் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. போலீஸ் பார்த்த உடனேயே கேக்ல மயக்க மருந்து கலந்து இருக்குன்னு தானே ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மயக்க மருந்து கலந்த கேக்கை சாப்பிட்டா ஒரு மனுஷனால 8 மணி நேரம் அசையவே முடியாது. அப்புறம் எங்க இருந்தும்மா சேது உன்னை கெடுத்திருப்பாரு. அப்ப எல்லாமே பொய்யான டிராமா அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. சேது சொல்றாரு, அம்மா ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வரணும். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் மனசு சொல்லுச்சு, என் சம்சாரம் சொல்லுச்சு. ஆனா யாருமே நம்பல. சாவித்திரிக்கு ஓங்கி ஒரு அறை செய்து விடுறாரு. அத்தையாச்சேன்னு பார்க்கிறேன். இல்ல, உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க மேடம் அப்படின்னு சேது சொல்லிடுறாரு. ராசாங்கமும் சொல்றாரு, வீட்டுக்குள்ள கூடவே இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே சாவித்திரி, இனிமே எங்க வீட்டுக்குள்ள வந்துராத அப்படின்னு சொல்லி ராசாங்கமும் துரத்துறாரு. போலீஸ் சாவித்திரியையும் தாமரையையும் கைது பண்ணி ஜெயில்ல போடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.